ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லா வசனத்தையும் தெரியப்படுத்துவதற்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்க என்ன பிரச்சனை? ஆவியானவரை வச்சு நம்ம பேசுறது கிடையாது, ஆவியானவருக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்கறதும் கிடையாது. நம்ம சபைகள் எல்லாம் ஆவியானவர் தான் பேசுறாருங்கிறத எத்தனை பேர் 100% கான்பிடண்டா சொல்வீங்க? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என் சபையில ஆவியானவர் தான் பேசுறாரு, வேற யாரும் பேசுனதே இல்லைன்னு சொல்லி ஒரு சபைக்காரங்க சொல்லணும் பார்க்கணும் இன்னைக்கு. ஏன்? ஆவியானவருடைய மெசேஜ் 3 பார்ட் தான். ஆவியானவர் செய்தி கொடுத்தாருன்னா 3 பகுதியாக தான் கொடுப்பாருன்னு வேதம் சொல்லுது. 16ஆம் அதிகாரம் யோவான்ல இயேசு சொல்றாரு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படித்தானே சொல்லியிருக்கு. நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டை பத்தி சொல்லும் போது தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை பத்தி சொல்லும் பொழுது ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம். அப்போ முழுக்க முழுக்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியானவர் கொடுத்தது தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 2வது வசனத்திலேயே ஆவியானவர் அசைவாட தொடங்கிட்டார், அங்கிருந்தே ஆவியானவர் கொடுக்கறது தான். அப்போ ஆவியானவர் கொடுத்த இந்த வசனங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இருக்கிறார் இல்லையா, ஏனோக்கு முதல் பிரசங்கர், அவர் தான் பைபிளில் முதல் பிரசங்கர், உலகத்திலையும் அவர் தான் முதல் பிரசங்கர். எதை பத்தி பிரசங்கம் பண்ணாரு? யூதாவின் புஸ்தகம் 14:15 வேதம் சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ ஏனோக்கினுடைய பிரசங்கம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு? நியாய தீர்ப்பை பேஸ் பண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது பிரசங்கர் நோவா, 10வது தலைமுறையில் இருக்கிறார். அவர் எதை குறித்து பேசினாரு? பேதுருவின் புஸ்தகம் சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் அப்படின்னு ஆரம்பிச்சு நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படி இருக்கு, அப்படித்தானே இருக்குது. அப்ப அவர் எதை பத்தி பேசியிருக்கிறாரு? நீதியை பத்தி பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அத்தனை பேரையும் பாருங்க, ஒன்னு நியாய தீர்ப்பு இல்ல நீதி, இதை 2 பேஸ் பண்ணி தான் இருக்கும் நியாய பிரமாணமே. செஞ்சா உனக்கு நல்லது, இல்லாட்டி உத, அதான் நியாய தீர்ப்பு. அதை தாண்டி சுயாதீன பிரமாணத்துக்குள்ள வந்தீங்கன்னா பாவ மன்னிப்பு. பாவத்தை குறித்து முதல் பிரசங்கர் யாருன்னா யோவான் ஸ்நானகன். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அடுத்த பிரசங்கர் இயேசு கிறிஸ்து. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு இப்பொழுது இடம் கொடுத்து எல்லா நீதிக்கும், ஞானஸ்நானத்தை பத்தி அதான் சொல்றாரு, எல்லா நீதிக்கும். அப்ப எல்லா பிரசங்கத்தையும் எடுத்துக்கோங்க, ஆதியாகமத்திலிருந்து எடுத்துக்கோங்க, வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாங்க. இந்த 3க்குள்ள தான் பிரசங்கம் இருக்கும். பாவத்தை குறித்து இருக்கும், நீதியை குறித்து இருக்கும், நியாய தீர்ப்பை குறித்து இருக்கும். ஆவியானவர் இந்த 3 தான் பேசுவார் சபைக்குள்ள. அதெல்லாம் எப்படி பேசுவார்னா, பாவத்தில் இருந்தீங்கன்னா அதே பாவத்தை நீங்க தொடர்ந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாய தீர்ப்பு என்ன, பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டீங்கன்னா அதை விட்டு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, நீதிக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும். ஆபிரகாமுக்கு சொல்றாரு, அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவா எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? அப்படி இருக்கு. அடுத்து நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு என்னவா இருக்கும்? ஒன்னு பரலோகமா இல்ல நரகமா, பரதேசிக்கு போறோமா பாதாளத்துக்கு போறோமா, பரலோகத்துக்கு போறவனுக்கு என்ன கிடைக்கும், நரகத்துக்கு போறவனுக்கு என்ன கிடைக்கும், இவ்வளவுதான் பிரசங்கம். இப்ப இந்த காலத்துல தான், கடைசி காலத்துல தான் சபை இந்த 3 பிரசங்கத்தை விட்டுட்டு 4வது பிரசங்கத்துக்கு போயிருச்சு. அது என்ன பிரசங்கம்? கிருபையின் பிரசங்கம். எது? கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாத பிரசங்கத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க. பாவத்தை பத்தி பேசக்கூடாது, நீதியை பத்தி பேசக்கூடாது. பாவத்தை பத்தி பேசினா ஒரு பைபிள் டீச்சர் சொல்றாரு, எதுக்கியா பாவி பாவின்னு சொல்றா? பின்ன பாவி பாவின்னு சொல்லாம பாவியா பாவின்னு தானே சொல்லணும். பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லணும்ல, அவனுக்கு தெரியணும்னா அவன் பாவின்னு சொல்லணும்ல. ஏன் பாவி பாவின்றனா அவன் பாவியா இருக்கா, பாவின்னு சொல்லணும்ல, அப்பதான் அவனுக்கு மனம் திரும்புதல் வரும். நீதியை பத்தி பிரசங்கன்னா என்ன பண்ணும்? கீழ் ஞானசானத்தை பத்தி பேசணும். ஞானசானத்தை பத்தி பேசவே கூடாது. ஏன்னா ஞானசானத்தை பத்தி பேசினா குழந்தை ஞானசானம் இருக்கு, அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானசானம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம் இருக்கு. இவ்வளவு இருக்கிறதுனால எல்லாரையும் பகச்சிக்க வேண்டி வரும். அதனால ஞானசானத்தை பத்தி பேசவே கிடையாது. நியாய தீர்ப்பை பத்தி பேசவே வேண்டாம், ஏன்னா ஜனங்க பயப்படுவாங்க. பாவம், அவங்களே பாவம் கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? சந்தோஷமாக உட்கார வைத்து நீ வாலாகாமல் தலையாவாய், பலுகி பெருகுவாய், இந்த வருஷம் வீடு கட்டுவாய், அடுத்த வருஷம் 2 வீடு கட்டுவாய், அதுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுவாய், அதுக்கு அடுத்த வருஷம் குழந்தையை பெற்றுக் கொள்வாய், ஒரு 20 வருஷம் கழிச்சு பேரப்பிள்ளைகள் உனக்கு வரும், நீ செத்து போவாய். அவ்வளவுதானே? அதுக்கப்புறம் பிரசங்கம் தானே இருக்கு. இதைத்தான் நீங்களும் விரும்புறீங்க. ஆனால் இதை உங்கள் சபையில் பேசினால் இது தேவ ஆவியானவரிலிருந்து வந்தது கிடையாது. ஆவியானவர் பேசினா 3 பிரசங்கத்துல தான் இருக்கும். இந்த 3 அடிப்படையில் உங்கள் சபையில பிரசங்கம் வந்தால் அதுதான் தேவ ஆவியானவர் பேசக்கூடியது. இதை விட்டுட்டு உன் மாம்ச தேவைகளுக்காக, உங்களுடைய உலகத்தின் காரியங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சபையில பிரசங்கம் வருமானால் அது கர்த்தர் சொன்னது கிடையாது.
தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறது வேற, கவலைப்படாதீங்க, உங்க கண்ணீரை துடைப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய தேவை, உங்கள் பிரசங்கமே எதுவாய் மாறிவிட்டது? இந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து இல்லவே இல்லை. நீங்க கேட்க தயாராகவும் இல்லை. நீங்க கேட்க தயாரா இருந்தீங்கன்னா அவங்க பேசுவாங்க. அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நீங்க கேட்க தயாரா இல்லை. நீங்க இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு கூட்டம் வைக்கிறோம், கர்த்தருடைய கிருபை, நீங்க இவ்வளவு பேர் வந்து ஃபுல்லா வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டம் வைங்க, வரவே வராது. இப்படி சொன்னா கடைசி காலம்னாலே வராது. என்னங்க போய் கடைசி காலம்ன்றீங்க, இப்பதான் ஊர்ல இடம் வாங்கி போட்டுருக்கிறேன், இந்த நேரத்தில் போய் கடைசி காலம்ன்றீங்க, இன்னும் ரிஜிஸ்டர் கூட பண்ணல அப்படிங்கிறீங்க. அதுவே இப்படி சொல்லி பாருங்க, தீர்க்க தரிசன மாபெரும் பெருவிழா, ஆசீர்வாத பெருவிழா, கூட்டம் எல்லாம் மோதும் பாருங்க. ஏன்னா நீங்க அப்படி ஆயிட்டிய, உங்களுக்கு மெய்யான ஆசீர்வாதம் எதுனே தெரியாம போயிடுச்சு. உலக ஆசீர்வாதத்தையே ஆசீர்வாதமாக காட்டப்பட்டு விட்டது. இந்த உலக ஆசீர்வாதம் இருக்குது, நம்ம நினைக்கிறோமே இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில மேஜையிலிருந்து விழும் துணிக்கை போல. உங்களை அதிலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆக விட்டாங்க. நீங்க கானானிய ஸ்திரீ மாதிரி துணிக்க கொடுங்க துணிக்க கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணா அப்பத்தையே கொடுத்துருவேன், அப்பத்தையே அவனுக்கு எடுத்து கொடுத்துருவேன், 12 கூட நிறைய மிச்சமே கொடுத்துருவேன். நாம வெறும் துணிக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற குரூப்பா மாறிட்டோம். ஏன்னா உங்ககிட்ட வர பிரசங்கரும் அப்படிதான் இருக்காங்க, நீங்களும் அப்படிதான் ஆயிட்டீங்க. அதனுடைய விளைவு என்ன? வேதத்து சபைக்குள்ள வர வேண்டிய செய்தி, நியாய தீர்ப்பினுடைய செய்திகள் வராம போயிருச்சு, நீதியை பத்தி வராம போயிருச்சு. ஆவியானவர் பேசினால் வெளிப்படுத்துற விசேஷம் கடினமாக இருக்காது, ஈஸியாக புரியும். அது எப்படி கடினமா இருக்கும்? ஆவியானவர் சொன்ன வசனம் புரியாம இருக்கிறதுக்கு சபையில பேசுவார் ஆவியானவர். நீங்க சொல்லி பாருங்க, பையன் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவான். ஏண்டா ஃபெயில் ஆயிட்ட? அந்த டீச்சர் எடுக்கிறதே புரியல, அவங்களுக்கு பாடமே எடுக்க தெரியல. அடுத்து சொல்லுவான், அவங்க எப்படா பாஸ் ஆனாங்க? நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்களே, அவங்க எல்லாம் டியூஷனுக்கு போறாங்க. அடுத்து அவன் கடைசி வரைக்கும் நான் படிக்கலங்கிறத ஒத்துக்கவே மாட்டான். டியூஷனுக்கு அனுப்புங்க, அங்க போய் அதே மாதிரி தான் ஃபெயில் ஆவான். ஏண்டா டியூஷன்லாம் வச்சு ஏண்டா ஃபெயில் ஆன? அந்த டீச்சரை விட இந்த டீச்சர் மோசம், வேற ஒரு டியூஷன் இருக்கா, அவங்க தெளிவா எடுக்கிறாங்களாம். இப்படி பழிய தூக்கி டீச்சர் மேலேயும் ஸ்கூல் மேலேயும் போடுற ஒரு குரூப் இருக்குல்ல, அதுக்கு அப்பா அம்மா தானே நீங்க எல்லாரும். அப்ப நீங்க யார் மேல பழிய போடுவீங்க? சபை மேலேயும் ஊழியக்கார மேல தான் பழி போடுவீங்க. எங்க சர்ச்சில் இதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க, எங்க பாஸ்டருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. நீங்க போய் கேட்டீங்க, அவர் சொன்னார் எனக்கு வெளிப்படுத்துற விசேஷம் தெரியாதுன்னு உங்ககிட்ட சொன்னாரு, அப்படிதானே? உங்ககிட்ட கையில வேதம் இருக்கு, அதை எழுதின ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க உட்கார்ந்து கேட்டீங்கன்னா அதோட ஆத்தரே உங்ககிட்ட இருக்கும்போது அவர் ஏன் சொல்லி கொடுக்க மாட்டாரு? ஆத்தர் உங்ககிட்ட தானே இருக்கிறார், எழுதின ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே வாசமாகி இருக்கிறார். கேட்டா சொல்லி கொடுக்க போறாரு. அப்படி ஒரு கதை. ஐயோ, வெளிப்படுத்துற விசேஷம் ரொம்ப கஷ்டங்க. அதுல இன்னொரு குரூப் இருக்குது, அதுக்கெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வெளிப்படுத்துற விசேஷத்தை பவுலுகிட்ட கொடுக்கல அவரு. ஏன்னா அவன் கமாலியல் பாத்துல படிச்சவன். யாருக்கிட்ட கொடுத்துட்டாரு தெரியுமா? யோவான் கிட்ட கொடுத்துட்டாரு. யோவான் யாரு? வசனம் சொல்லுது, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். ஒரு படிப்பறிவில்லாத யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருந்தால், நீங்க அதெல்லாம் கிராஜுவேட் முடிச்சு தானே இங்க வந்திருக்கிறீங்க. மினிமம் கிராஜுவேட் இருப்பீங்கல்ல, ஒரு +2 முடிச்சிருக்குமா மாட்டீங்களா? இல்லைன்னா வேலையை கிடைச்சிருக்கா தானே இங்க? இல்லைன்னா போலி டாக்குமெண்டாவது வாங்கியிருப்பீங்கல்ல, இல்லைன்னா வேலை கிடைக்காது தானே இங்க வந்து உட்காந்துருக்கீங்கன்னா ஏதோ ஒரு சர்டிபிகேட் இருக்கும்ல. உங்க எல்லாரை விட யோவான் குறைவா படிச்சவர். அவருக்கே வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்துட்டாருன்னா அவரை விட நிறைய படிச்ச உங்களுக்கு கண்டிப்பா புரியணும். நீங்க சும்மா சால்ஜாப் சொல்றீங்க, அது ரொம்ப கஷ்டம். இன்னொருத்தர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் நான் படிக்கிறதே இல்லைங்கன்னு. ஏன்? அது படிக்கும் போது இந்த மிருகமா எழும்பி வருதா, மனசே ஒரு மாதிரி இருக்குதுங்கிறாரு. மிருகம் எழும்பி வந்தா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏசாயா எழும்பி வந்தா நல்லா இருக்குது. ஏன்னா ஏசாயாவோட தான் முழு வாக்கு தத்தமும் இருக்குது. ஏசாயா படிச்சா அவ்வளோ சந்தோஷம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஓ கர்த்தர் 1ஆம் தேதி பேசிட்டார். நான் ஒன்றா தான் சொல்வேன், நீங்கள் இந்த கேலண்டர் போடுறாங்கல்ல 1ஆம் தேதி, ஆனால் நீங்கள் வாங்குறீங்கல்ல, இந்த கேலண்டரில் வாங்குற ஒரு கூட்டம் ஒன்று உட்காந்துருக்கு. கிளி ஜோசியத்தை விட மோசமான கூட்டம் இது. இந்த கேலண்டரை வாங்கி வீட்டில் மாட்டி, நீங்கள் மாற்றதை குற்றமாக சொல்லலை, அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே 1ஆம் தேதி, ஆனால் 2ஆம் தேதி மறந்துடும். அதான் ரொம்ப முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் அதான் ரொம்ப. நான் என்ன சொல்கிறேன்னா, கேலண்டருக்கு வசனம் நான் தரேன், பிரிண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி நாசம் அடைவன். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது வசனம் தப்பு இருக்கா? நான் சொன்ன வசனம் தப்பா இருக்கா? பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுக்கிட்டால் அவன் வந்து இரக்கம் பெறுவான். அடுத்து போட்டு விட்டு தருப்போம். உங்களுக்கு இப்படி வசனம் வரக்கூடாது. உங்களுக்கு என்ன வரணும்?
இதோ உன்னை முத்திரை மோதமாய் வைத்தேன். எதுக்கு? மார்வாடி கடையில் அடமானம் வைக்கிறதுக்கா? எல்லாரும் முத்திரை மோதமா வச்சேன், முத்திரை மோதிரமா வச்சேன். அதை சொல்றது அதுக்கான அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறது இல்லை. முத்திரை மோதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. உங்களை அப்படியே ஒரு ஆசீர்வாத பப்பட்டா மாற்றி வச்சிருக்காங்க. நீங்களும் அப்படியே ஆயிட்டிய வந்து அப்படி பேசினா தான் உங்களுக்கும் பேசின மாதிரி இருக்கு. இல்லைன்னா இப்போ இதெல்லாம் பேசிட்டு போனோம்னா உங்களுக்கு அப்படியே நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, நாளைக்கு வர மாட்டேங்கிறாங்க மீட்டிங்க்கு. அப்புறம் என்ன ஆகுது? அவர் சொன்னாப்புல நைட்டெல்லாம் ஒரு மாதிரி மண்டையில் ஓடுது, தூக்கமே வரல. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆவியானவர் இவைகளை நமக்கு கொடுத்ததுக்கு காரணமே நமக்கு புரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருக்கிறார் இப்படி ஒரு சம்பவம் பூமியில் நடக்க போகுதுன்னு சொல்லி. நம்ம எத்தனை பேர் அதை படித்தோம், எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவில்லை? எவ்வளோத்தையும் எழுதி வச்சிருக்கேன், முன்னாடியே ரெடியா இருக்கலாம்ல. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போது எழுதி வச்சிருக்கிறாரு, நம்ம என்ன ரெடியானோம்?